பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகுவதாக அறிவித்திருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன சாதகமான அம்சம், என்ன பாதகமான அம்சம் என்பது தொடர்பாக நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம். இந்த விலகல் அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன பாதிப்பு? உண்மையிலே தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு அந்த வாக்கு வங்கி செல்வாக்கு உண்மையிலேயே இருக்குதா சார்? அதாவது அதிமுக 33% வாக்கில் 2021 இருந்த கட்சி 2024 20% குறைந்தது காரணம் ஓபிஎஸ் விலகலும் அதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான். தோத்து போன கட்சியில் ஒரு பிளவு நடந்தால் அது மிகவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தை இப்போதே நான் கூறி வந்திருந்தேன். ஆனால் இந்த பிளவு 20+1 21 12% வாக்குகள் இந்த கட்சியை விட்டு காணாமல் போய்விட்டன. அதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் நீக்கம் ஒரு மிக முக்கியமான காரணமாகும். ஆனால் ஓபிஎஸ் என்ன சாதித்தார் என்றால், அவரால் 1% வாக்குகள் தான் எடுக்க முடிந்தது. 0.9% வாக்குகள் தான் ஒரு தொகுதியிலிருந்து எடுக்க முடிந்தது. ஆனால் அவரால் ஏற்பட்ட பாதிப்பு அதிமுகவிற்கு அதிகம். அதனால்தான் அவரால் தான் நெல்லையில் அதிமுக டெபாசிட் இழக்கவும், ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்கவும், தேனியில் டெபாசிட் இழக்கவும், மதுரையில் 3வது இடம் செல்வதற்கும் காரணம் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு தான். ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு என்பது வெளிப்படையாக முக்குளத்தோர் சமூகம், அதிலும் மறவர் சமூகம் என்று வெளிப்படையாக நமக்கு தெரிந்தாலும் கூட, பொதுவாக அவருக்கு ஆதரவு என்ற அடிப்படையில் வாக்கு என்று அதை கூற முடியாவிட்டாலும் கூட ஒரு அனுதாபம் அனைத்து தரப்பு மக்களிடமும், நல்ல மனிதர் ஜெயலலிதாவின் சிவாஜி அவரை போய் நீக்கிட்டாரே என்கிற எண்ண ஓட்டம் எடப்பாடிக்கு இமேஜ நெகட்டிவ் ஆகிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது இவர் இந்த என்டிஏலிருந்து விலகி இருப்பது கண்டிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தினர் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை என்டிஏக்கு ஏற்படுத்தும். அடுத்த கட்ட நகர்வு இவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கிறது. 2 ஆப்ஷனை வெளிப்படையாக தெரிய வருகிறது. 3வது ஆப்ஷன் சீமான் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கு பலனளிக்கக்கூடிய ஆப்ஷனாக திமுக கழகத்திற்கும் மறவர் வாக்குகள் தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மறவர் வாக்குகளின் தேவை திமுக கழகத்துக்கும் இருக்கிறதுனால் திமுக கழகமும் அவரை கண்ணப், அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி போன்றவர்களை இணைத்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றே கருதுகிறேன். அதைத்தான் இன்று காலை ஒரு நடைபயிற்சியின் போது திட்டமிட்ட சந்திப்பாக, இயல்பான சந்திப்பு என்று அரசியல் அரங்கத்திற்கு காட்டப்பட்டாலும் திட்டமிட்ட சந்திப்பாக அந்த சந்திப்பு நடந்தது நமக்கு உணர்த்துகிறது. ரவீந்திரன் சார், இன்னைக்கு காலையில அந்த அடையாறு பார்க்ல திட்டமிட்டு சந்திப்பு தான் நீங்க சொல்றீங்க. அப்போ அவர் திமுக கூட்டணியில இணைவதற்கான ஒரு ஆப்ஷனையும் ஓபிஎஸ் வச்சிருக்கிறாரா? இந்த காலை சந்திப்பின் போது அது இறைச்சியான சந்திப்பு தானே? அது உண்மையிலேயே பிளான்ட் மீட் தானே சார்? திட்டமிட்ட சந்திப்பு உண்மையிலேயே பிளான்ட் மீட்டா தான் இருக்க முடியும். 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்று, விண்மின் வர வேண்டும் என்று நினைத்த சக்திகளின் பின்னணியில் அவர்கள் திட்டமிட்டு தான் அந்த சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த சந்திப்பின் பின்னணியில் தான் நமக்கு ஒரு பிடிநிலை கிடைத்து விட்டது. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற ஒய்கை 47% வாக்கு பலத்தோடு இருக்கக்கூடிய ஸ்டாலின் நம்மளை அகாமடேட் பண்ணிக் கொள்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் மத்திய ஆளும் அரசான தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியிலிருந்து விலகல் அறிவிப்பை வெளிப்படையாக அறிவித்திருக்கார் என்று நான் கருதுகிறேன். ஓகே, இன்னொன்னு சார், இந்த தென் மாவட்டங்கள்ல அமமுக அந்த டிடிவி தினகரன் ஒரு கணிசமான வாக்குகளை கடந்த தேர்தல்கள் அவர் வாங்கியிருக்கிறாரு. இப்போ தென் மாவட்டங்கள்ல உண்மையிலே டிடிவிக்கு செல்வாக்கா ஓபிஎஸ்க்கு செல்வாக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஓபிஎஸ் இன்னும் நிரூபிக்கல, ஆனா டிடிவி ஒரு 20 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காரு சார் அந்த பொதுவாக தேர்தல்கள். டிடிவி செல்வாக்கு நிரூபிக்கப்பட்டது என்பது 100% உண்மை. ஒரு 5.5% வாக்குகளை 2019 எடுத்தார். ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரியனை தோற்கடித்து காட்டினார். அதற்கு பிறகு தவறான விகிதம் எடுத்ததனால் 2.5% வாக்குகள் எடுத்தார். இப்பொழுது 2 இடங்களில் போட்டியிட்டு 1% வாக்கு எடுத்திருக்கிறார். ஒரு இடத்தில் போட்டியிட்டு ஓபிஎஸ் 1% வாக்கு எடுத்திருக்கிறார். ஆனால் இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நுணுக்கமாக நுண்ணறிவோடு பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 2021 சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் எதிராக வாளாகும் கேடயமாக அதிமுகவுக்கு இருந்தவர் ஓபிஎஸ். இரட்டை தலைமையில் ஒருவராக இருந்தார். அவர் இரட்டை தலைமையில் ஒருவராக இருக்கும் போது ஒரு இலையில் எடப்பாடி, ஒரு இலையில் ஓபிஎஸ் என்று களமாடிய போது
இவர் வேலுமணி அனைத்து பெரும்பாலான இடங்களை கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றார். காரணம் அதிமுக 50% முக்குலத்தோர் 50% வெள்ளாள கொண்டு இருந்தது. இவர் விலகிய பிறகு அது ஒரு ஜாதி கட்சி என்று மேற்கு மண்டலத்தில் ஆன சூழ்நிலையில் பிற ஜாதிகள் எடப்பாடி கிராப்பர் ஒரு ஜாதிக்காக இதை அபகரித்து விட்டார் என்ற எண்ணமும், வடக்கு மாவட்டங்களிலும் வன்னியர்களின் ஆதரவில் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்ற எண்ணமும், வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கை இழந்து நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஓபிஎஸ்ஐ இழந்ததனால் 13% வாக்குகளை இழந்திருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் எடுத்ததோ 1% வாக்குதான். இதனையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். தினகரனை பொறுத்தவரையில் அவர் பலத்தை நிரூபித்தவர் தான். அந்த அளவுக்கு ஓபிஎஸ் பலத்தை நிரூபிக்கவில்லை என்பதும் உண்மை. ஆனால் ஓபிஎஸ் நீக்கம் என்பது அதிமுகவின் தன்மையையே இந்த 2 ஜாதி கட்சி என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்திவிட்ட சூழ்நிலையில் அந்த பெரும்பான்மை ஜாதி அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராப்பர் என்று நான் வன்னியர்களும் நான் வெள்ளாள கூண்டர்களும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகுகிறார். கூர்ந்து நன்கு ஆராய்ந்து அரசியலை பார்த்தால் அது தெள்ள தெளிவாக தெரியும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த ஓபிஎஸ் ரொம்ப லாயலா, ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா அந்த மத்திய பாஜக கூட்டணியோட இருந்தாரு. மோடிக்கும் மிகுந்த ஒரு சின்ன ஒரு நெருடலான கருத்து கூட இந்த 3-4 ஆட்கள் 2021 அப்புறம் அவர் தெரிவிக்கவே இல்லை. இருந்தாலும் பாஜக அவங்களை ஏன் சார் தூக்கி எறிஞ்சதுக்கு என்ன காரணம்? அவர் அந்த எந்த அப்பாயின்மெண்ட் அவருக்கு கொடுக்காமல் அவரை புறக்கணித்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஓபிஎஸ் காஸ்ட் நியூட்ரல் லீடர், ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா ஸ்டாலினுக்கு இணையான மக்கள் ஆதரவு பெற்றவர். இதைத்தான் பாரத பிரதமர் மோடி அவர்களும் நம்பினார். அந்த அடிப்படையில் அவரை ராஜினாமா செய்ய வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தெளிவாக கூறிய பிறகும் அவர் இங்குள்ள சூழ்நிலையிலும் அவர் மனச்சாட்சிப்பட்டபடி எடுத்த முடிவிலும் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் விளைவாக இவர் முதல்வராக இருந்திருந்தால் ஒரு 20 சீட்டாவது தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கும் என்ற மோடியின் நம்பிக்கை 2019 தகர்ந்து போய்விட்டது. மேலும் நான் தெள்ள தெளிவாக கூறி வந்தேன், பலரும் கூறிய சூழ்நிலையும் மாறி மோடி இருக்கும் அணியில் சசிகலா வர முடியாது என்ற கருத்தை நான் பலமுறை தெளிவாக கூறினேன். தெரிந்தோ தெரியாமலோ ஓபிஎஸ் அவர்கள் தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்றெல்லாம் கூறி வந்தார். ஆக மிகப்பெரிய அளவு மோடிக்கு விசுவாசமாக இருந்து மோடியின் எண்ண ஓட்டப்படி செயல்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தின் விளைவாக அவர் எடியை விட்டு வெளியேறினார். ஸ்டாலின் கொடுத்த ஒரு நம்பிக்கையும் அதற்கு ஒரு காரணம் என்று கருதுகிறேன். நான் நுணுக்கமாக நான் சொல்லக்கூடிய காரணம் சத்தியம் வீவர்ஸுக்கும் உங்களுக்கும் தெரியும் என்று கருதுகிறேன், புரியும் என்று நம்புகிறேன். நன்றி சார். ஓபிஎஸ் விலகலால் ஏற்படக்கூடிய சாதக பாதக அம்சங்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.